மக்கள் பத்மநாபன் யானை கூட செல்ஃபி எடுத்துக்கொள்றதையும் விரும்பினாங்க. இந்த பத்மநாபன் யானையை கட்டுப்படுத்துற பாகன் பக்கத்துல இல்லாம இருந்தாலும் கூட இந்த யானை அமைதியா தான் இருக்கும். இந்த பத்மநாபன் யானை வேற எந்த ஒரு கோவில்களுக்கும் அவ்வளவா வாடகைக்கு போனது கிடையாது. 2010 பாலக்காட்டுல நடந்த விழாவுக்காக பத்மநாபன் யானை அழைச்சிட்டு போகப்பட்டது. அதுக்கு வாடகையா 2,25,000 ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. அதுல இருந்து அதிக மதிப்புமிக்க யானை அப்படிங்கிற பெயரையும் பத்மநாபன் பெற்றுச்சு. குருவாயூர் அப்பனை கம்பீரமா சுமந்து செல்ற பத்மநாபன் சொல்லப்படுற யானை ஓட்டப்பந்தயத்துல என் கெட்டிக்காரன். 13/2/1976 குருவாயூர் கோவில் திருவிழால சிறப்பு வாய்ந்த யானைகளுக்கான ஓட்டப்பந்தயமா நடந்தது. அதுல மொத்தம் 26 யானைகள் கலந்து கொண்டுச்சு. அந்த சமயத்துல ஓட்டப்பந்தயத்துல கில்லிகளா வலம் வந்த லட்சுமி குட்டி, ராமச்சந்திரன், குட்டிச்சங்கரன், வேணுகோபாலன், விஜயகிருஷ்ணா, கோபாலன், உன்னிகிருஷ்ணன், தாரை, நந்தினி, ரவீந்திரன், ராமன் குட்டின்னு பல யானைகள் கலந்துகிட்டுச்சு. பத்மநாபன் யானையும் ஓட்டத்துல கலந்து கொள்ள தயாராயாச்சு. இன்னைக்கு மாதிரி அந்த காலகட்டத்துல அவ்வளவு பெரிய விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. அந்த யானை ஓட்டத்துல இளைஞர்கள் பல பேரும் கூடவே ஓடுவாங்க. யானை கோவிலுக்கு வெளியே மட்டும் இல்லாம